Dear students, relearning the formula அப்படிங்கிற சீரீஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது sum to n terms of a geometric progression. Okay, geometric progression நமக்கு தெரியும். Yes, ar square இப்படி போகும் இல்லையா? அதாவது ஒரு காமன் ரேஷியோ இருக்கும். அந்த காமன் ரேஷியோவால மல்டிப்ளை ஆயிருக்கும் ப்ரீவியஸ் டேர்ம்ஸ் எல்லாம். ஸோ அடுத்தடுத்து அப்படியே டேர்ம்ஸ் வந்துட்டே இருக்கும். அது மாதிரி n டேர்ம்ஸ் இருக்க ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எடுத்து அதுல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா வரதுக்கான ஃபார்முலா Sn ஆஃப் அ ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ அது எப்படி வந்ததுன்னு லேர்ன் பண்ணிக்க போறோம். ஓகேயா, ரெடியா? எஸ், வெல்கம். ஸோ இப்போ ஜிபி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் எழுதுறேன். அதோட n டேர்ம்ஸ்க்குரிய சம் எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஆல்வேஸ் a. சரியா? அடுத்தது a into r, அடுத்தது a into r into r, that is ar square. Next term உனக்கு தெரியும் ar cube. So it goes on like this. Last term அதாவது nth term, n terms எழுத போறோம். nth term பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல rல பவர் 0, அதாவது r இல்லைன்னு நம்ம நினைச்சுப்போம். ஸோ செகண்ட் டேர்ம்ல ar பவர் 1, தேர்ட் டேர்ம்ல ar பவர் 2. அப்போ nth டேர்ம்ல உனக்கே தெரியும் ar பவர் n minus 1. ஒன்னு ரெடியூஸ் ஆயிருக்கு இல்லையா பவர்ல. அப்போ nth டேர்ம் வந்து a into r பவர் n minus 1. ஸோ இது நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார்முலா டிரைவ் பண்றதுக்காக ஒரு சின்ன வேலை பண்ண போறோம். தட் இஸ் மல்டிப்ளை த சீக்வன்ஸ். அதாவது இது சீரீஸ் ஆயிடுது, சீக்வன்ஸ் எல்லாம் ஆட் ஆனா சீரீஸ் ஆயிடுது. மல்டிப்ளை திஸ் ஜிபி வித் ஆர். ஓகே, ஆர் காமன் ரேஷியோவால் மல்டிப்ளை பண்ண போறோம். தட் இஸ் ஆர் இன்டூ Sn எழுத போறோம். ஒவ்வொரு டேர்மையும் ஆர் ஆல மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? எஸ், ar ஆகும் இல்லையா? அதை இங்க எழுதுறேன். பிளஸ் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது ar ஸ்கொயர் ஆகும். தேர்ட் பண்றச்ச ar கியூப் ஆகும். இட் கோஸ் ஆன் லைக் திஸ். ஓகே, இந்த டேர்ம் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த டேர்ம் பண்ணும்போது பவர்ல 1 ஆட் ஆகும் இல்லையா? அப்போ n minus 1 plus 1, அப்போ n. ஓகே, அப்போ a இந்த டேர்ம்ல பண்றச்ச a r பவர் n ஆயிடும். இதுக்கு முந்தின டேர்ம்ல பண்ணும்போது என்ன ஆகும்? இதுக்கு முந்தின டேர்ம்ல r வந்து 1 குறைச்சலா இருக்கும் இல்லையா? ஆரோட பவர்ல 1 கம்மியா இருக்கும். r பவர் n minus 2 இருக்கும். அப்போ ஒரு r மல்டிப்ளை பண்றச்ச ஒவ்வொரு டேர்மோடையும் r மல்டிப்ளை பண்றோம். ஓகே, அப்போ இதுக்கு முந்தின டேர்ம்ல மல்டிப்ளை பண்றச்ச ar பவர் n minus 1 இருக்கும். தட் இஸ் இது வந்துடும். ஓகே, புரியுதா? சோ இப்போ r into Sn அப்படின்னு எழுதி ஒரு சீரீஸ் வச்சிருக்கோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன். சரியா? பண்ணா இந்த பக்கம் என்ன ஆகும்? Sn மைனஸ் ஆர் இன்டூ Sn. ஓகே, லெஃப்ட் சைடு. ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும்னா a மட்டும் இருக்கும். இந்த டேர்ம் பாரு ஒண்ணுன்னா கேன்சல் ஆயிடும். சப்ட்ராக்ட் ஆயிடும். சரி, இந்த டேர்ம் வரைக்கும் சப்ட்ராக்ட் ஆயிடும். அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும்? மைனஸ். இங்க ஒரு டேர்மும் கிடையாது. இதுக்கு லைட் டேர்ம் எதுவும் இல்ல. சரியா? இதுக்கு r பவர் nல டேர்ம் எதுவும் இல்ல. அப்ப 0 மைனஸ் a இன்டூ r பவர் n. அப்போ மைனஸ் ar பவர் n ஆயிடும். புரிஞ்சுதா? சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்கும். லாஸ்ட் ஈக்குவேஷன்ல, அதாவது செகண்ட் ஈக்குவேஷன்ல லாஸ்ட் டேர்ம் இருக்கும். சரியா? அது சப்ட்ராக்ட் ஆயிடும். ஓகே, இப்படி எழுதியிருக்கும். இப்ப இது ரெண்டுத்துலயும் காமனா பாத்தீங்கன்னா Sn இருக்கு. சோ டேக் அவுட் Sn. எடுத்தா இது ஒன்ஸ் மைனஸ் இது r டைம்ஸ். ஓகே, இதுல ரெண்டுத்துலயும் காமன்ல a எடுக்கலாம். எஸ், 1 மைனஸ் r பவர் n. ஓகே, நமக்கு வேண்டியது Sn தான். அப்ப Sn is equal to divide both sides by 1 minus r. ஓகே, so 1 minus r ஆல டிவைட் பண்ணும்போது a into 1 minus r power n by 1 minus r. As we divide by 1 minus r, இந்த 1 minus r should not be equal to 0. அப்போ இந்த ஃபார்முலா வந்து r வந்து 1 இல்லைன்னா, that is 1 minus r is not equal to 0. That means r is not equal to 1. Okay, r is not equal to 1 இருக்கும் போது மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் நம்ம கத்துக்கலாம் இன்னைக்கு. ஓகே, புரிஞ்சுதா இந்த ஃபார்முலா இப்போ? So do you enjoy? Yes, let us see in the next one soon. Bye.